Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. சென்னை மெரினாவில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை குண்டுக்கட்டாக போலீசார் கைது செய்து வெளியேற்றக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து களத்திலிருந்து விரிவான தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம். தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பதற்றமான சூழலை காட்சிகளூடாக பார்க்க முடிகிறது. அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்த யாரும் அங்கு வரவில்லை. அதிகாரிகள் தரப்பிலிருந்து தற்பொழுது கைது செய்யப்படக்கூடிய நிலையில் எங்கு அழைத்துச் செல்லப்பட இருக்கிறார்கள் இவர்கள்? விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பார்த்திபன். தூய்மை பணியாளர்கள் சென்னை மெரினா கடற்கரை சாலையில் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக சாலையில் மறியல் செய்து போராட்டத்தால் கிட்டத்தட்ட ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மண்டலம் 5, 6 இருக்கக்கூடிய தூய்மை பணியை தனியாருக்கு கடந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு சென்னை மாநகராட்சி வழங்கியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தூய்மை பணியாளர்கள் 131வது நாளாக இன்றும் அவர்கள் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய காமராஜர் சாலையில் சமாதியில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் சமாதிக்கு எதிரே ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று வருகின்றனர். இங்கு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் வயதான தூய்மை பணியாளர்கள் சாலை மறியலில் அமர்ந்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். குறிப்பாக சாலையில் வந்த வாகனத்தின் வீல் மீது தலையை வைத்து தற்கொலை செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தங்களது எதிர்ப்பின் வடிவத்தை வெளிப்படுத்தினர். தொடர்ச்சியாக பணி நிரந்தரம் தனியார் மயமாக்கலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவங்க கோரிக்கையை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனடியாக சென்னை மாநகராட்சி இதில் தலையிட்டு தங்களுக்கு மீண்டும் சென்னை மாநகராட்சியை பணி நிரந்தரம் வழங்க வேண்டும். கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் இந்த தூய்மை பணியை சென்னை மாநகராட்சி மூலமாக பணியாற்றி வந்தோம். திடீரென்று தற்பொழுது முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டு தனியாருக்கு வழங்குவது ஏற்புடையது அல்ல என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் ஒரு வழியில் அவர்கள் போராட்டத்தில் முன்னெடுத்தாலும் மற்றொரு வழியில் நீதிமன்றத்தின் மூலமாகவும் அவர்கள் வழக்கை தொடுத்து அவர்கள் வழக்காடி வருகின்றனர். குறிப்பாக அதற்கான இறுதி தீர்ப்பு வரும் திங்கட்கிழமை வரும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய காமராஜர் சாலையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சமாதிக்கு எதிரே அவர்கள் 150க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பகுதியாக 2 பகுதிகளில் சாலையில் படுத்து மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பான ஒரு சூழல் நிலவியது. இந்த பகுதியில் துணை ஆணையர் தலைமையில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் கொண்டு வரப்பட்டு பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். மேலும் அவர்களை கைது செய்வதற்காக 10க்கும் மேற்பட்ட சென்னை மாநகர பேருந்துகள் கொண்டு வரப்பட்டு கைது செய்யப்பட்டு வலுக்கட்டாயமாக தூய்மை பணியாளர்களை ஆண் காவலர்கள் மூலமாகவும் பெண் தூய்மை பணியாளர்களை பெண் காவலர்கள் மூலமாக வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு மாநகர பேருந்து மூலமாக ஏற்றப்பட்டு இங்கிருந்து நீண்ட தூரம் இருக்கக்கூடிய தென்சென்னை பகுதிக்கு கொண்டு சென்று அங்க இருக்கக்கூடிய சமூக நலக்கூடத்தில் தங்க வைக்க உள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் எங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் நீடிக்கும் என்றும், அது மட்டுமல்லாமல் எங்கள் கடந்த 4 மாதங்களாகவே சொல்லொன்னா துயரத்துக்கு ஈடுபட்டு வருவதாகவும், வாடகை செலுத்த முடியலை, தங்கள் குழந்தைகளுக்கு தேவையான எந்த விதமான அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியவில்லை. அது மட்டுமல்லாமல் கடந்த 10 ஆண்டுகளாக பணியாற்றி வந்தோம். திடீரென்று வேலை இல்லாததால் குடும்பத்தை நடத்த முடியவில்லை என்பது அவர்கள் வேதனையாக உள்ளது. மேலும் கணவன் இல்லாத பெண்கள் ஏராளமான தூய்மை பணியாளர்கள் உள்ளனர். அவர்களுக்கு வேலை மட்டுமே மிகவும் பிரதானமான ஒரு ஆக்க சக்தியாக உள்ளது. அந்த வேலை எடுத்தால் தங்களால் கடந்த 5 மாதங்களாக குடும்பத்தை நடத்த முடியவில்லை என்பது தூய்மை பணியாளர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. உடனடியாக சென்னை மாநகராட்சி தலையிட்டு மண்டலம் 5, மண்டலம் 6 இருக்கக்கூடிய தூய்மை பணியை மீண்டும் சென்னை
சென்னை மாநகராட்சியை எடுத்து நடத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய தனியாருக்கு வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பது இவர்கள் பிரதான கோரிக்கையாக உள்ளது. இவர்கள் சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் பல தூய்மை பணியாளர்களுக்கு, வயதான பெண் தூய்மை பணியாளர் உள்ளிட்ட பலருக்கு காயம் ஏற்பட்டது. உடல் மற்றும் கைகளில் சிராய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாக இங்கு இருக்கக்கூடிய காட்சிகள் காண முடிந்தது. ஆகையால் உடனடியாக சென்னை மாநகராட்சியும் தமிழக அரசும் இதில் தலையிட வேண்டும், தலையிட்டு தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பது தூய்மை பணிகளின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. நன்றி ராமச்சந்திரன். களத்திலிருந்து விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு. மிகவும் பதற்றமான ஒரு சூழல், பரபரப்பான சூழல் அங்கு சென்னை மெரினாவில் நிலவக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. கண்ணீருடன் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் மீண்டும் ஈடுபட்ட நிலையில் அவர்களை போலீசார் வெளியேற்றி வருகின்றனர். குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டு வாகனங்களில் வெளியேற்றப்படக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்தோம். களத்திலிருந்து செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிய விரிவான தகவல்களையும் நாம் கேட்டோம். Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.